வேண்டும் தர வேண்டும் உம் ஆசீரை. வர வேண்டும் என் தேவானே, தர வேண்டும் உம் ஆசீரை. உலகத்தில் அன்ப மாயையா, உலகத்தில் அன்ப மாயையா, நீ காக்கும் அன்பை போதுமையா, நீ காக்கும் அன்பை போதுமையா. வர வேண்டும் என் தேவானே, தர வேண்டும் உம் ஆசீரை. தந்தையாம் தெய்வத்தை நாங்கள் வரவேற்கிறோம், ஆண்டவராகிய இயேசுவை நாங்கள் வரவேற்கிறோம், ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம். தூய தமத்திருத்துவத்தை நாங்கள் அன்போடு தலைமுறைக்கு ஜோரா கைதற்கு பார்க்கலாம். எங்க இயேசு ராஜா அவர் தங்கமயமானவர், எங்க இயேசு ராஜா அவர் ஜோதிமயமானவர், எங்க இயேசு ராஜா அவர் தங்கமயமானவர், எங்க இயேசு ராஜா அவர் ஜோதிமயமானவர். இவரே ராஜாவே யுவராஜ சிங்கமே, இவரே ராஜாவே யுவராஜ சிங்கமே, என்னுடைய இயேசுவே நீங்க என்னுடைய இயேசுவே. லா 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 லா, ஓ லா 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 லா, ஓ லா 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 லா, ஓ லா 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 லா. இயேசு பிறந்தார் எனக்காக, இயேசு பிறந்தார் பெத்லகேமிலே, பாவியான எனக்காக இயேசு பிறந்தார், என்னை மீட்கத்தானே இயேசு பிறந்தார், பாவசாப போக்கிடவே இயேசு பிறந்தார், பாவசாப போக்கிடவே இயேசு பிறந்தார். பாட்டு பாடுங்க பாட்டு பாடுங்க, குழந்தை இயேசுவை கொண்டாடுங்க, பாட்டு பாடுங்க ஆட்ட பாடுங்க, குழந்தை இயேசுவை கொண்டாடுங்க. இயேசு ராஜாவே இந்த பியூலாவுடைய அம்மா அப்பா அங்க லண்டன்ல இருந்து வந்திருக்காங்க. இந்த பொண்ணு வந்து பாத்தீங்களா எங்க இருந்து வந்திருக்கிறதா, எங்க இருந்து சொன்ன லண்டன், லண்டன்ல இருந்து வந்திருக்கிற பொண்ணு இப்போ தமிழ்ச்சியா மாறி இருக்கு. இப்ப பாருங்க, இந்த லண்டன்காரியோட தம்பி பாருங்க, சுல்தான் படா வடக்கு, சுல்தான் படா செல்வ கழிச்சு. இவன் அதிகமா கோமாளியா நடிப்பான். உங்க அப்பா பேரு ஒரிஜினல் பேரு நரேஷ்குமார், கோமாளி சுந்தரபாண்டியனோட பையன், கோமாளி சுந்தரபாண்டியனோட பையன். ஆனா இவங்க எல்லாம் போய் லண்டன்ல போய் செட்டில் ஆகி பாருங்க, அதுக்கு வந்து வேற உதவி ஒட்ட மாட்டேங்குது. அதுவே முதல் ஒட்டினா என்னமா கண்ணு லிப்ஸ்டிக் போயிமா, பேச தமிழெல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்போ அந்த லண்டன் காரி தமிழ்ச்சி, லண்டன் தமிழ்ச்சிக்கு வந்து ஒரு டான்ஸ் ஆட போறோம். ஓகே, ஓடுது. பாலமே சுப்புனதாக பிறந்தாடம்மா, ஏழு காலத்தில் வந்து புதிதா
நாடகம் விசுவாசம். காட்சி 1. வேலை தேடி வருகிறார் நரேஷ்குமார். மேடம் குட் மார்னிங். என்ன சொன்னீங்க? எனக்கு கொஞ்சம் காது கேட்காது. இது வேறயா? குட் மார்னிங் மேடம். ஓ குட் மார்னிங் குட் மார்னிங். உட்காருங்க. மேடம் தேங்க் யூ மேடம். என்ன விஷயம் வந்திருக்கீங்க? மேடம் நீங்க விளம்பரத்துல வேலை இருக்குன்னு சொல்லிருந்தீங்க. ஆமாங்க. அப்ளிகேஷன் கொடுக்கலாம்னு வந்தோம் மேடம். அப்படியே அது நேரா ஒருத்தங்க ஆள் எடுத்துனாங்க இன்டர்வியூ பண்ணி. நீங்க லேட்டா வந்தீங்க. அப்படிங்களா மேடம்? சரி படி. உங்க பேர் நரேஷ்குமாரா? ஆமாங்க மேடம், என் பேர் நரேஷ்குமார் தான் மேடம். எங்க இது போல எங்க வேலை பார்த்தீங்க? மேடம் நான் வீட்ல பஜ்ஜி போட்டா போட்டிருந்தேன் மேடம். அப்படியா? எங்க போட்டீங்க? மேடம் என் சம்சாரத்துக்கும் என் பிள்ளைக்கும் வீட்ல பஜ்ஜி போட்டா போட்டுட்டு இருந்தேன் மேடம். வீட்லயே வெட்டி ஆபீசரா இருந்து வேலை பார்த்தீங்கன்னு சொல்லுங்க. ஆமா மேடம். என்ன வேலை கொடுத்தாலும் செய்வீங்களா? மேடம் என்ன வேணா கொடுத்தாலும் செய்வேன் மேடம். வீட்டுல சமையல் செய்வேன், பாத்திரத்தெல்லாம் சூப்பரா வளர்க்கிறோம் மேடம். வீடு கூட இங்க பெருக்கி எடுத்துருவோம் பாருங்க. வீட்டுக்கு வேலை வச்சுக்கலாம் போல இருக்கு. என்ன மேடம் சொல்றீங்க? அக்கா ஆஃபர் தான் கூப்பிடுறேன் கட்டாயம். கால் பண்றேன். மேடம் இப்ப கிடைக்காதா மேடம்? ஐயோ இப்ப இல்லங்க, நேரா கிடைச்சத போஸ்டிங்க்கு. ஐயோ லேட்டா வந்துட்டீங்க. வெரி அப்படியா சாரி. மேடம் எனக்கு கண்டிப்பா கூப்பிடுவீங்களா மேடம்? இந்த ஆஃபர் தான் கட்டாயம் கூப்பிடுறேன். சரி மேடம். வேலை தேடி தேடி பார்த்தேன் கிடைக்கல. இதையாச்சும் கிடைக்குன்னு பார்த்தேன், இந்த வேலையும் போச்சு. சார் புசு போன மாதிரி புசுன்னு போயிடுச்சு. அடே மாங்காய் மண்டையா, உன்னை நான் அப்பவே சொன்னேன் திருடுன்னு சொல்லி, அதையும் செய்யல. கொள்ளையடிக்கு சொன்னேன், அதையும் ஒழுக்கமா செய்யல. உன் பொண்டாட்டிக்கும் பிள்ளைங்களுக்கும் பஜ்ஜி சுட்டு கொடுத்து பஜ்ஜி சுட்டுக்கும் வாய் பஜ்ஜி மாதிரி ஆனதுதான் மிச்சம். உன்னை பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்குதே. போ. என் மகனே, நீ முழுவதும் சோர்ந்து போகாதே. நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கையை வீண் ஆண்டவரே எனக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிருமா ஆண்டவரே? ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டவரே. தேங்க் யூ ஜீசஸ். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் பிசாசை. அப்பளே போ சாத்தானே. காட்சி 2. முதலாளியாக வருகிறார் சகோதரர். டிரைவராக நடிக்க வருகிறார் சகோதரர் ராஜ். சார் குட் மார்னிங் சார். வாப்பா தம்பி, வந்துட்டியா? இன்னைக்கு கொஞ்சம் திருநெல்வேலி வரைக்கும் போக இருக்குது. அந்த ரேடியேட்டர் தண்ணியில் பார்த்துட்டு ஓவரால் ஒரு செக்அப் பண்ணியிருந்தேன். ஓகே சார் ஓகே சார். சரி சரி சார் நானும் ஒரு 6 மாசமா சம்பளத்தை சேர்த்து கேட்டே இருக்கிறேன். நீங்களும் தரேன்னு நினச்சிட்டே தான் இருக்கிறீங்க, ஆனால் தரமாட்டேன்றீங்க சார். தம்பி நான் அப்போவே நினச்சிட்டேன், உங்களுக்கு சம்பளம் போட்டு கொடுக்குறது நான் அப்போவே நினச்சிட்டேன். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான். சம்பளம் போடுறது நிச்சயம், கடை போட்டு கொடுத்துறேன் சரியா? சரி சார். ஆனால் இன்னைக்கு வண்டி எடுக்க கொஞ்சம் வெளியூர் போயிட்டு வந்துடலாம் சரியா? சரி சார். சரி சார். முடித்தது முடி தான் கொட்டி போச்சு. வேலை மட்டும் வாங்கிக்கிறேன், சம்பளத்தை மட்டும் தர மாட்டேன். இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு இன்னும். அடே சோனாசலம், உன் மண்டையில மசாலா தான் இருக்கு. அந்த மசாலா எடுத்து போண்டா வித்து உழைக்கலாம்ல. நான் அப்பவே சொன்னேன், டீசல் பணத்தை அடிச்சு கமிஷன் அடின்னு. அதையும் நீ ஒர்க்கமா செய்யல. பின்னர அதை செஞ்சிருந்தா உன் சம்பளத்தை விட 2 மடங்கு அதிகமா உனக்கு காசு கிடைச்சிருக்கா. உழைக்க தெரியாத பொண்ணு சாமிடா நீ. எனக்கு வேணாம். என் மகனே, மனம் கலங்காதிரு. நான் உன் உத்தம குணத்தை அறிந்திருக்கிறேன். யோகுவை போல பொறுமையாயிரு. கட்டாயம் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவேன். குடானபடி நன்றியை சொல்றோம். காட்சி 3. இப்பொழுது
தன்னுடைய வீட்டுக்கு வருகிறார் ராஜ் சோர்ந்து போய். இதோ வந்துட்டேங்க. என்னங்க பக்கத்து வீட்டு பூனைக்கு சாப்பாடு வைக்கணும் மூஞ்ச தொங்க போட்டிருக்கோம், அதே மாதிரி நீங்களும் மூஞ்ச தொங்க போட்டிருக்கீங்க. என்னாச்சு? நானே சம்பளம் கொடுக்க மாட்டேன்னு நாய் வேலை பட்டுட்டு இருக்கிறேன், நீ வேற கிண்டல் பண்றேன். நீங்க அதுக்கு போயே கவலைப்படுறீங்க. நம்மள ஆண்டவர் நிச்சயமா ஆசீர்வதிச்சு உயர்த்துவாருங்க. நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணலாங்க. நீங்க ஏன் மனுஷங்களை பாக்குறீங்க? சரிப்பா, சரி ஜாம. சரிங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறோம், சாப்பிடுங்க. பசிக்கு சீக்கிரம் எடுத்துப்பா. சரி வாங்க. காட்சி 3. ஜெசிதா ரோசி முதியோர் இல்லத்தில் மதரை ரொம்ப கோவப்பட்டு திட்டுகிற காட்சி. வர வர இந்த மதர் நம்ம 2 பேர்த்தையும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. நல்ல வேலை மட்டும் வாங்குறாங்க. ஒரு ரூபாய் கேட்டுருவாங்க. அக்கா, முதல்ல கண்டிப்பா நேர்ல கேட்டே ஆகணுங்க. ஏன்னா அந்த சிஸ்டர் பாத்தீங்கன்னா அந்த கமலாவே அந்த வச்சலாவே மட்டும் பாத்தீங்கன்னா நல்லா கவனிக்கிறாங்க. நம்மள என்ன வந்து வேலையை மட்டும் வாங்குறாங்க, ஆனா கவனிக்கிறதே இல்லை. மதர் வாங்கம்மா. என்னம்மா? நீங்க வர வர சரியே இல்லை. இங்க நல்லா வேலை மட்டும் வாங்குறேன், எங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. எவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா? மதர் ஃபர்ஸ்ட் இருந்த மதர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாத்துக்குவாங்க. ஆனா நீங்க எப்படின்னா அந்த கமலாவை வச்சலாவை மட்டும் நல்லா பாத்துக்கிறீங்க. எங்களை எல்லாம் பாருங்க வேலை மட்டும் வாங்குறீங்க, ஆனா எங்களை கவனிக்கிறதே இல்லை. சே அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான். நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் எதுவும் இல்லாம நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க, சரியா? அக்கா, இந்த சிஸ்டர்ட்ட போய் கேட்கறது ஒண்ணு, கேட்காம இருக்கிறது ஒண்ணு. வாங்க போலாம். பிள்ளைங்க என்ன இப்படி பேசிட்டு போறாங்க நம்ம? பரவாயில்ல, கடவுள் பார்த்து. மதர் குட் மார்னிங். குட் மார்னிங் ஃபாதர். வாங்க ஃபாதர். என்ன மதர், பூஸ்டிக்கு டைம் ஆச்சு, நான் அடிச்சு புடிச்சு வந்திருக்கிற டிராபிக்ல, நீங்க இன்னும் வந்து ரெடி ஆகாம இருக்கிறீங்க. ஏன் மதர்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஃபாதர், ரெடி பண்ணிடுறேன் எல்லாத்தையும். ஓ, நீ அடுத்த சர்ச்சுக்கு போகணும் மதர், சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. சரி ஃபாதர். சே, நம்மளை யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம கடவுளுக்காக எவ்வளவு அர்ப்பணிப்போடு சேவை செஞ்சுட்டு இருக்கிறோம். சரி, ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு. ஐயோ, உன்னை நான் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன். ராகி களிய நல்லா ஊட்டி வச்ச மாதிரி மூஞ்சி கருப்பா இருந்தாலும் நல்லா கலையா லட்சணமா இருக்கு. நான் அப்பவே சொன்னேன் உங்ககிட்ட, கல்யாணம் முடிச்சு நல்லா குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இருக்கு. நீ தான் அதை கேட்காம நான் பொது சேவை செய்ய போறேன் இப்படி வந்து நல்லா மாட்டி முடிச்சிட்டு இருக்க. இது உனக்கு தேவைதானா? சரி, அப்பானி போ சாத்தானே. நான் இயேசுவின் பிள்ளை, இயேசு என் மணவாளன். ஐ லவ் யூ ஜீசஸ். என் மகளே, உன்னுடைய அர்ப்பணிப்பையும் உன்னுடைய தன்னலமற்ற சேவை மனப்பான்மையும் உன்னுடைய கனிவான பேச்சையும் நான் வெகுவாய் அறிந்திருக்கிறேன். நிச்சயமாகவே நான் உன்னை உயர்த்துவேன். பொறுமையாயிரு மகளே, பொறுமையாயிரு. Thank you Jesus. காட்சி 4. கிரேசியுடைய பிள்ளைகளும். பென்சி, எப்ரேம் 2 பேரும் வாங்க. சீக்கிரம் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல, சீக்கிரம் ரெடி ஆகு. நான் சமைச்சிட்டு வரதுக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணி வைக்கலாம். ஏய், காலங்காத்தால ஸ்கூலுக்கு போறீங்களா 2 பேரும்? செல்ல குடிங்க குடிங்கன்னு சொன்னேன் நானு. ஏன் இந்த காலங்காலத்துக்கு கக்க வச்சு இருக்கீங்க 2 பேரும்? ஒரு சுவார்த்தை கேட்க மாட்டேங்கிறீங்க. பாட்டி விழுக போது பார்த்துக்க இருக்கும். கடைங்க வச்சு என்னதான் பண்ணுவேன் ஆண்டவனே. காலங்காத்தால ஸ்கூலுக்கு இவங்களுக்காக நான் சாமிக்கு சமைப்பேன், மற்ற வேலை பார்க்கலாம். அட கோணாங்குச்சி கிரேசி, இந்த 2 பிள்ளைங்களையும் நான்லாம் வெட்டி ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கேன். இவங்க 2 பேரும் ஏன் கண்ட்ரோல்ல இருக்காங்களே, அப்புறம் எப்படி நீ சொல்றத கேட்பாங்க? நீ சொல்றத ஒன்னும் கேட்க மாட்டாங்க. இந்த எப்ரேம் இருக்கானே, இந்த எப்ரேம் இவன் சரியான கல்லஞ்சக்கார குறும்புக்காரன். உள்ள இருக்காளே இவ ஒரு ஆட்டக்காரி. அப்புறம் எங்க நான் சொல்றதை கேட்பாங்க, நீ சொல்றத ஒன்னும் கேட்க மாட்டாங்க. அவங்க 2 பேரும் ஏன் கையில வச்சிருக்கேன் நானு. அப்பால சாதாரண என் பிள்ளைங்களை ஏச பத்துட்டு வர ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரா? போட்டாங்க என்ன? என் மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. ஏற்ற வேளையில் உன் பிள்ளைகளை தொட்டு நான் சாட்சியாக நிலை நிறுத்துவேன். கலங்காதிரு. ஏசப்பா தான் எனக்கு உதவி செய்வார். மீண்டும் ரேவதி மேடம் ஆபீஸ்க்கு வருகிறார் நரேஷ்குமார். மேடம்
ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். இந்தாங்க உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். நீங்க நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். மேடம் என்ன சொல்றீங்க? ஆமாங்க. ஓ, எனக்கு வேலை கிடைச்சிருச்சா? ஆமாங்க, நாளைக்கு வந்துங்க. நல்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா கொடுங்க. ஓகே மேடம், கண்டிப்பா மேடம். என் பெர்ஃபார்மன்ஸை நாளைக்கு நீங்க பாப்பீங்க. ஓகே நரேஷ். ஓகே, ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. ஆஹா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிருச்சு. ரொம்ப நன்றி ஏசப்பா, உங்களுக்கு கோடி கோடி நன்றி ஏசப்பா. இப்பதான் என் லைஃப் முழுவதும் இப்பதான் ஏதோ துக்கத்திலிருந்து ஒரு சந்தோஷம் வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங். ஆமென். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. கர்த்தருக்கு வேலையை கொடுத்தாரு பாருங்க, சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. கர்த்தருக்கு வேலையை கொடுத்தாரு, சந்தோஷம் என்னில் பொங்குதே. My son, I love you. I need you. Thank you Jesus. Thank you Jesus. ஐயோ சே, நான் தோத்தே போனேன் அந்த இயேசு சாமிக்கு முன்னாடி. இவனை எப்படியாச்சும் இப்படியே குழப்ப வச்சாலும் நினைச்சா அவர் உதவி செஞ்சு இவனுக்கு உதவி செஞ்சு காப்பாத்திடுறாரு. சே, நான் நினைச்சதெல்லாம் தப்பா போச்சே. Thank you Jesus. காட்சி 6. முதலாளி சொன்னக்கா பையன் ராசுவ இன்னும் காணோம்னு சொல்லிட்டு அவளோடு தேடிக்கொண்டிருக்கிறான். என்ன சொன்ன கவி ராசுக்குட்டியை இன்னைக்கு காணும் இன்னைக்கு. சார் வணக்கம் சார். வாப்பா, வா வா. உன்னை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன். சார் நான் வரதுக்கு அப்புறம் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே வரதுக்கு முன்னாடி. ஓ, அதுவா? அது ஒன்றும் இல்லை. உங்கள் அம்மா சொன்னக்கிறங்களே அவங்க ரொம்ப ரொம்ப காலம் என்கிட்ட ரொம்ப நல்ல வேலை பார்த்துருந்தாங்க. அவங்களுக்காக வேண்டி தான் உனக்கே நான் வேலை கொடுத்துருக்கேன். சரியா? சரி சார். அப்புறம் இன்னொரு சந்தோஷமான செய்தி ராசு, என்ன தெரியுமா? சொல்லுங்கய்யா. சம்பளம் கேட்டே இருந்தில்ல? ஆமாங்க. இந்த மாதத்துலேருந்து உன் சம்பளத்தில் 15,000 ரூபாய் சேர்த்துருக்கேன். மாத சம்பளம் எவ்வளோ தெரியும் உனக்கு? சார் 25,000 ரூபா. 25,000 ரூபாங்க. ஆமாம், அது மட்டும் இல்லை, நான் 6 மாதம் கேட்டே இருந்தில்ல? ஆமாம் சார். அதனால் நான் அரியரிசி சேர்த்து கொடுக்க சொல்லியிருக்கேன். சந்தோஷமா வாங்கிக்க. ஐயோ ரொம்ப சந்தோஷம் சார். சந்தோஷம் தானே? சந்தோஷம். சரி, ஓகே. இன்னைக்கு உனக்கு லீவு. ஓகே சார். போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வா. சரி. நான் நாளைக்கு பார்க்குறேன். சார் அந்த பக்கம் தலை கலந்துருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. 25,000 ரூபாய். சபா சபாக்கே நன்றி. சார், இவனை வச்சாது என் பிளானை சரி பண்ணலான்னு பார்த்தா எப்படியாச்சும் இவன் முதலாளி கிட்ட இவனை டீசல் திருட வச்சு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கலான்னு நினைச்சா அந்த பிளானும் போச்சே. சே, நான் தோத்தே போயிட்டேன் அந்த ஏசப்பா கிட்ட. ஐயோ, என் மகனே, நீ உண்மையாய் இருந்தாய். எனவே நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திற்கு கொண்டு வந்திருக்கிறேன். சபா கொடான கொடி நன்றி சார். இப்பொழுது மீண்டும் வீட்டில் ரோசியை சந்திக்கிறார் ராஜ். என்னங்க வரும்போது வாயெல்லாம் பல்லா இருக்கு? சரி, இதுக்கு பல் செட்டை வச்சுட்டு வர முடியும்? இருக்கிற பல்ல தான் வர முடியும். சொல்லுங்க, ஏன் இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க? தெரியுமா என்னாச்சு? முதலாளி சம்பளத்தை சேர்த்து கொடுத்துட்டாரு. 6 மாதம் சம்பளத்தையும் கொடுத்துட்டு அப்படியே 2.5 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படி. ரொம்ப சந்தோஷங்க. இந்த மாசத்துல இருந்து 25,000 ரூபாய் சம்பளம். அப்படியா? சரி சரி, இதுதாங்க நம்ம ஆண்டர், நம்மளோட ஜெபத்துக்கு ஆண்டர் பதில கொடுத்திருக்காரு. ஆமாப்பா. அதுக்கு தான் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டர் ஒருபோதும் நம்மளை கைவிடவே மாட்டாரு. எப்படி ஆண்டர் நம்மளோட ஜெபத்துக்கு பதில கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்களா? ஆமாப்பா. ஆமா, இங்கே நம்ம பசங்களை காணோம். அதுவா, அன்னைக்கு சுதனுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. ஓ சரி சரிங்க. அடுத்தபடியாக காட்சி 6. ரோசி வீசி மனமாற்றம் அடைந்து மதர் சுப்பீரியரிடத்திலே மன்னிப்பு கேட்க உருட்டோட்டமாய் ஓடி வருகிறார்கள். ஆமாங்கா, ஒரே உறுத்தலா இருக்கு. சிஸ்டர் வாங்கம்மா, என்ன விஷயம் 2 பேரும் வந்திருக்கீங்க? மன்னிச்சிடுங்க சிஸ்டர். மன்னிப்பெல்லாம் எதுவும் கேட்க வேண்டாம், பெரிய பெரிய வார்த்தைன்னு சொல்ல வேண்டாம். நான் அப்படிலாம் தப்பா எது நினைச்சிட்டு இருக்கிறேன். சரியா? எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான். நீங்க பேசினதெல்லாம் நான் மனசுல வச்சுக்கிறேன். பரவாயில்ல.
சரிங்க சார் போயிட்டு சரி போயிட்டு வாங்க. ஃபாதர் வரேன்னு சொன்னாரு இன்னைக்கு மாசுக்கு. மதர், ஃபாதர் வாங்க. குட் ஈவினிங். குட் ஈவினிங். வந்துட்டீங்க. வந்துட்டேன். சரி மதர், ஒரு முக்கியமான காரியம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் வரப்போ ரொம்ப டிராஃபிக் ஜாஸ்தி, அதனால டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. உங்ககிட்ட கொஞ்சம் டென்ஷனாக பேசிட்டேன், மன்னிச்சுக்குங்க. எல்லாம் மாஸ்க் ரெடி ஆயிட்டீங்களா? பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ல வேண்டாம் ஃபாதர், பரவாயில்ல ஃபாதர், அதெல்லாம் எல்லாம் ரெடியா இருக்காங்க. சரி, மாஸ்க் வச்சிடலாமா? வச்சிடலாம் ஃபாதர். சரி. ஐயோ சே, இந்த தடவை சில மாங்காய் மண்டையனுக்கு 12th 3 தடவை ஃபெயில் ஆகிற மாதிரி இந்த இயேசுநாதர் கிட்ட நான் 3 தடவையும் தோத்துட்டேன். எப்படியாச்சும் இவளையாச்சும் இந்த கான்வென்ட்ல இருந்து நல்லது செய்ய விடாம தூக்கிட்டு போயிடலாம் நினைச்சா அதுவும் இல்லாம போயிடுச்சு. சே சே, நான் தோத்து போய்கிட்டே இருக்கேன். பிசாசு எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்குது நமக்கு. ஆப்பாலே பிசாசான். ஐ லவ் யூ ஜீசஸ். என் பிரியமான மகளே, உன்னுடைய அர்ப்பணிப்பையும் சேவையையும் நான் பெரிதும் பாராட்டுகிறேன். நான் என்றும் உன்னோடு கூட இருந்து பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் உன்னை நான் கைவிடாதிருப்பேன். பொல்லாத பிசாசை நீ ஜெயித்தாய். சோர்ந்து போகாமல் தைரியமாய் செயல்படு. உன் பணியை தொடர்ந்து செய். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். Thank you Jesus. அடுத்தபடியாக மீண்டும் கிரேசியும் பிள்ளைகளும். அம்மா அம்மா, நாங்கள் 2 பேர் தெரிஞ்சிட்டோம்மா. நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல, நான் குறும்பு பண்ண நான் கனவு கண்டேன். அதில் ஜீசஸை சிலுவையில் அடித்து தொங்க விட்டுருந்தாங்களா, அவர் உடம்புல இருந்து ரத்தமாக வந்துச்சு. அப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல, நம்ம குறும்பு பண்ணால் ஜீசஸை அடித்து சிலுவையில் தொங்க விடுவாங்கன்னு. அப்போ அதை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சும்மா. அதனால என்னெல்லாம் குறும்பு பண்ண மாட்டேன். அக்கா சொல்றது உண்மைதான். நானும் அந்த காட்சி பார்க்கணும்னு எனக்கு அழுகலையாக இருந்துச்சுமா. அதனால் நானே இனிமேல் சேட்டை பண்ண மாட்டேம்மா. திருத்திட்டேம்மா. இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்க 2 பேர்த்தையும் ஏசப்பா திருத்திட்டாரு. ஏசப்பா ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஏசப்பா பிசாசோட பிள்ளைகள் எல்லாமே ஏசப்பாவோட பிள்ளைகளை நம்மளை மாத்திட்டாரு. இப்போ தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான். ஐயையோ சே, இந்த 2 பிள்ளைங்களையாச்சும் என் வழி கொண்டு வரான்னு பார்த்தா இந்த இயேசுநாதர் வந்து இந்த 2 பிள்ளைங்களையும் காப்பாத்தி ரசிச்சு போயிட்டாரு. இந்த 2 சின்ன பிள்ளைங்க முன்னாடி கூட நான் தோத்து போயிட்டேனே. சே, என்ன எனக்கே கேவலமா இருக்கு. ஏசப்பா அவருடைய பிள்ளைங்களா குழந்தைங்களை மாத்திட்டாரு. அதனால பிசாசை உனக்கு எப்பவுமே எங்க வீட்டுல இடமே கிடையாது. அவங்க வழியா தானே என்னை தொந்தரவு பண்ணி டென்ஷன் ஆக்கிட்டு இருந்தா, இனி உனக்கு இடம் இல்லை, சீட்டு ஓடி போயிரு. என் மகளே, என்னை நம்புகிறவர்களை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை. உன்னையும் நான் கைவிடவில்லை. உன் பிள்ளைகளை நான் தொட்டிருக்கிறேன். உன் குடும்பத்தையே நான் வாழ வைப்பேன். மகிழ்ச்சியோடு இரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தைரியமாகிரு. நன்றி ஏசப்பா. நான் ஒவ்வொரு நாளும் என் குழந்தைகளுக்காக ஜெபம் பண்ணேன். அந்த ஜெபத்தை ஏசப்பா கேட்டாரு. விசுவாசமாக இருந்தேன், அவளை திருத்தினாரு. அதற்காக ஏசப்பாவுக்கு நன்றி. பிசாசிலிருந்து என் பிள்ளைங்களை விடுதலையாக்க அதற்காக ஏசப்பாவுக்கு கொடான கொடி நன்றி. கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.